அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 2 கதையை பார்க்க போகிறோம். நம்ம செய்யக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி, புண்ணியமாக இருந்தாலும் எப்படி பல மடங்கு திரும்ப நம்மக்கிட்ட வந்து அது சேரும். பாவ புண்ணியம் அப்படின்ற வார்த்தைகள் ஆன்மீக ரீதியாக தெரிஞ்சாலும், நீங்கள் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை இயல்பான வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க, அதற்கான விளைவு எப்படி வரும்? நம்ம விதைச்சது ஒரே ஒரு விதை தான், ஆனால் அது திரும்ப வரும்போது பல விதையாக அது மாறி ஒரு விருட்சமாக எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாகவும் மாற்றும், நம்ம வாழ்க்கையை எப்படி அது பாதிக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வர முதல் கதை தான் செஞ்ச நல்ல காரியங்களுக்காக சொர்க்கலோகம் சென்ற அரசருடைய கதை. அன்பே கடவுள் அப்படின்ற வார்த்தைகளை முழுசாக நம்பின ஒரு மன்னன் தன்னுடைய நாட்டை ரொம்ப அன்போடு பார்த்துக்கிட்டு வராரு. தன்னால் இயன்ற அளவு தான தர்மங்களை செய்கிறாரு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பசி என்பதே தெரியாத அளவு மன்னர் சிறப்பாக தன்னுடைய நாட்டை ஆட்சி செய்கிறாரு. எங்கே திரும்பினாலும் பச்சை பசேல்னு இருக்குது. அந்த அளவுக்கு நீர் வளங்களையும் மக்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் நிறைய சலுகைகளையும் ராஜா செஞ்சு தராங்க. மன்னருக்கு வயசாகுது. ரொம்ப இயற்கையாக அமைதியாக அவருடைய மரணம் நிகழுது. மன்னருடைய ஆன்மா நேரடியாக சொர்க்கலோகத்துக்கு போகுது. சொர்க்கலோகத்தில் மன்னரை நிறைய தேவ தூதர்கள் சிறப்பாக வரவேற்று தேவையான எல்லா உபசரிப்புகளையும் செய்கிறாங்க. சில வருடங்களுக்கு பிறகு தேவதூதர் மன்னரை பார்த்து, உங்களுடைய நல்ல காரியங்களுடைய பலன் இன்றோடு முடிவடையுது, நீங்கள் திரும்பவும் பூமியை நோக்கி போக வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மன்னர் சொர்க்கலோகத்துடைய தலைவர்கிட்ட போயிட்டு, தலைவா, நான் இன்னும் இங்கே சிறிது காலம் இருக்கலான்னு ஆசைப்படுறேன், அதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும்னு கேட்குறாரு. உடனே சொர்க்கலோக தலைவன், மன்னா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பூமிக்கு போங்க, உங்களுடைய பெயர் சொல்லி ஏதோ ஒரு உயிரினமோ மனிதர்களோ அன்போடு அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ட்டு நன்றியோடு உங்களை நினச்சி பார்க்கும்போது இல்லை பேசும்போது நீங்கள் திரும்பவும் சொர்க்கலோகத்துக்கு வரலாம், தாராளமாக சொர்க்கவாசல் எப்போதும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவதூதர்கள் திரும்பவும் மன்னரை பூமியில் விட்டுட்டு போயிடுறாங்க. மன்னருக்கு இப்போ அவருடைய நாடே அடையாளமே தெரியல, எல்லாமே மாறி இருக்கு. அங்கே இருந்த வயசான தாத்தா கிட்ட மன்னர் போய் தன்னுடைய பெயரை சொல்லி, இந்த ராஜாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, எனக்கு அப்படிப்பட்ட ராஜா யாரையும் தெரியாது, என்னை விட வயசான ஒரு ஆந்தை அந்த மரத்தில் இருக்குது, அங்கே போய் கேளுன்னு சொல்கிறாங்க. ராஜா அந்த ஆந்தைக்கிட்ட போய் கேட்குறாரு. ஆந்தையும், இப்படி பேரில் எனக்கு எந்த மன்னரையும் தெரியாது, என்னை விட வயசான கொக்கு ஒன்று அந்த குளத்துக்கிட்ட இருக்கும், அங்கே போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ராஜா கொக்குக்கிட்ட போய் கேட்குறாங்க. கொக்குவும், என்னை விட வயதான ஆமை அந்த குளத்தில் இருக்குது, அங்கே போய் கேளுங்கன்னு கொக்கு சொல்லுது. ராஜாவும் ஆமைக்கிட்ட போய் கேட்குறாங்க. உடனே ஆமை, எனக்கு நல்லா தெரியுமே, நானும் என்னுடைய நண்பர்களும் இந்த குளத்தில் இவ்வளோ சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த ராஜா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா உடனே ஆமையை பார்த்து, ஆமையே, நான் தான் அந்த ராஜா, ஆனால் நான் இந்த குளத்தை வெட்டவே இல்லையே, இந்த குளத்தை உருவாக்க நான் காரணமே இல்லையேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆமை, ராஜா, நீங்கள் இந்த குளத்தை நேரடியாக வெட்டலை, ஆனால் நீங்கள் மக்களுக்கு நிறைய ஆடு மாடுகளை பரிசாக தந்தீங்க. அந்த ஆடு மாடுங்க தொடர்ந்து இங்கே இருக்க புட்களை சாப்பிட்டதுனால இங்கே ஒரு பள்ளம் உருவாச்சு. மக்களும் ஆடு மாடுகள் தண்ணி குடிக்கணும்னுட்டு இந்த குளத்தை வெட்டினாங்க. இதனால் நிறைய ஜீவராசிகள் தண்ணி குடித்ததோடு மட்டும் இல்லாமல் இங்கே இப்படி ஒரு பிரம்மாண்டமான குளம் உருவாகிறதுக்கு நீங்கள் தான் மூல காரணமாக இருந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே தேவதூதர்கள் ராஜாவை சொர்க்கலோகத்துக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மன்னர் நேரடியாக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தார். அந்த நேரடியான நல்ல விஷயங்களை தொடர்ந்து மறைமுகமாக பல நல்ல விஷயங்கள் நடைபெற்றிருக்கு. அதை சார்ந்த புண்ணியமும் ராஜாவையே சேர்ந்தது. இப்போ நம்ம அடுத்த கதையை பார்க்கலாம். இப்படி நாம் செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயம் பல தவறான விஷயங்களை மறைமுகமாக கொண்டு சேர்க்கும் அப்படின்றதுக்கான கதை தான் இது. வனஜா குடும்பத்தை நல்லாவே பார்த்துப்பாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. தினமும் விளக்கேற்றி பூஜை பண்ணி கடவுளை நல்லா கும்பிட்டுப்பாங்க.
தன்னுடைய கணவரும் பையனும் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் இன்னும் மிச்சம் இருக்கிற நிறைய வேலைகளை செஞ்சு முடிச்சுடுவாங்க. இப்படி எல்லாத்துலேயும் நல்ல விதமாக இருக்கிற வனஜாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. ஊர்க்கதை பேசலைன்னா வனஜாவுக்கு அந்த நாளே போகாது. தன்னுடைய கணவரும் பையனும் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் மிச்ச டைம் ஃபுல்லாகவே சீரியல் பார்ப்பாங்க. அதை பார்த்து அது ஒரு சீரியல் தான், அது வெறும் நடிப்பு தான்ன்றது அவங்களுக்கு புரியாது. அந்த சீரியலோடையே மூழ்கி போயிடுவாங்க. எல்லா டைலாக்கையும் கூட பேசுவாங்க. அதில் இருக்கிற மாதிரி தான் மக்களும் இருப்பாங்கன்னு அவங்க ஆணித்தரமாக நம்பினாங்க. எல்லாருமே கொடுமையானவங்க, தவறானவங்க அப்படின்ற எண்ணம் அவங்க ஆழ் மனசில் பதிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. தினமுமே ஈவினிங் ஆச்சுன்னா தன்னோட 4-5 ஃப்ரெண்டோட தான் பார்த்த எல்லா சீரியலையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க வனஜா. அதே தெருவில் தேவி அப்படின்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. தேவியோட கணவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. தன்னுடைய 2 பெண் குழந்தைகளை கணவர் இல்லாமல் வீட்டு வேலை செஞ்சு படிக்க வச்சுட்டு இருக்காங்க தேவி. வழக்கம் போல் வனஜா சாயங்கால டைமில் தன்னுடைய தோழிகளோட சீரியலை பற்றி பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அந்த வழியாக வீட்டு வேலைக்கு தேவி போகிறாங்க. அந்த டைம் தேவி போனதுக்கப்புறம் வனஜா தன்னோட தோழிகள் கிட்ட இவளோட நடத்தையே சரியில்லை, கணவன் இல்லாமல் இத்தனை வருஷம் எப்படி தான் இவ குழந்தைகளை தனியாக படிக்க வைக்கிறானே தெரியலன்னு தப்பாக பேசுகிறாங்க. அவங்க கொளுத்தி போட்ட அந்த தவறான பேச்சு அந்த 4 பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அந்த 4 தோழி அந்த தெரு முழுக்க அதை பரப்பிட்டாங்க. ஒரு 2 நாள் கழித்து அந்த ஊரே தேவியை இப்போ தப்பாக பார்க்குறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. இதனால் மனமுடைஞ்சு போன தேவி தன்னுடைய 2 பெண் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போகிறாங்க. வனஜா விதைச்ச அந்த ஒரு தவறான விதை இன்னைக்கு தேவியோட குடும்பத்தையே கேள்விக்குறியாக ஆக்கிடுச்சு. இந்த நிகழ்வில் ஒரு ஊரே ஒட்டுமொத்தமாக தேவியை தப்பாக பேசியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஆனால் அது எங்கேருந்து ஆரம்பிச்சுது? வனஜா போட்ட அந்த ஒரு வார்த்தையிலேருந்து ஆரம்பிச்சுது. இந்த மொத்த நிகழ்வோட ஒட்டுமொத்த கர்மா பாவத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடியது வனஜா தான். இதே நிகழ்வில் வனஜா தன்னுடைய தோழிகள் கிட்ட தேவியை பற்றி நல்ல விதமாக கூட பேசியிருக்கலாம். கணவர் இல்லாமல் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் படிக்கணுன்றக்காக வீட்டு வேலை செஞ்சு ரொம்ப பொறுப்பாக இந்த பெண் பார்த்துக்கிறா அப்படின்ட்டு பெருமையாக பேசியிருந்தாங்கன்னா அந்த 4 தோழிகள் இந்த ஊர் முழுக்க தேவியை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருப்பாங்க. தேவிக்கு இன்னும் உதவிகள் கூட கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என் அன்பு உறவுகளே, போகிற போக்கில் யாரையாச்சும் பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு போகிறது, இல்லை ஏதாவது கொளுத்தி போட்டு போகிறது, இப்படி நம்ம செய்யக்கூடிய இதிலெல்லாம் என்னடா நடக்க போகுது அப்படின்ற சாதாரணமான விஷயங்கள் தான் விஸ்வரூபமாக ஒரு நாள் வளர்ந்து நிற்கும். நம்ம எல்லா விதத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்போம். நம்ம வேலை, ஆஃபீஸு, குழந்தைங்க, நம்மளோட குடும்பத்தை பார்த்துக்கிற விதம் எல்லாத்துலேயும் ரொம்ப நல்ல விதமாக இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ஒரு சின்ன மைனஸ் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விடாமல் தடுக்கும். அதில் மிக முக்கியமாக யாருமே அதிகமாக கண்டுக்காத விஷயந்தான் இந்த புறம் பேசுதல், ஊர் கதை பேசுறது. மக்கள் நிறைய பேர் நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்காக இல்லை முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கும் சேர்த்து இப்போ பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கோவில்களுக்கு போகிறதா இருக்கட்டும், நிறைய பரிகாரங்கள் செய்கிறதா இருக்கட்டும், தோஷ நிவர்த்தி செய்கிறதா இருக்கட்டும், அதில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு வரோம். நம்ம செஞ்ச தவறுக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதே சமயம் நம்ம இப்போ நல்ல விஷயம் செய்கிறோமா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்ல விளைவை ஏற்படுத்துமா அப்படின்றத நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனுஷனாக பிறந்தா எல்லாருமே தவறு செய்வாங்க. தவறு செய்கிறது இங்கே தவறு கிடையாது. ஒரு டைம் நம்ம செய்யக்கூடிய தவறை நம்ம அடுத்த டைம் திருத்திக்கிறோமா, அதுதான் கேள்வி. நான் தவறு செய்வேன், அது மூலயமா வர பாவத்துக்கு நிவர்த்தி பண்ண பரிகாரம் செய்வேன். நான் திரும்பவும் அதே தவறு செய்வேன், திரும்பவும் பரிகாரம் செய்வேன். இப்படி நம்ம எத்தனை காலம் பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது? அப்போ எப்போ தான் நம்ம நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிப்போம்? இந்த 2 கதை மூலயமா சொல்ல வரக்கூடிய தகவல், நம்ம விதைக்கிற விதை நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதனுடைய நேரடியான பலன் மட்டும் நமக்கு வராது, அதை சார்ந்த மறைமுக பலனும் வரும். நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செஞ்சீங்கன்னா அதை சார்ந்த நிறைய நல்ல விஷயம், புண்ணியத்தோட பலனும் நீங்கள் தான் அனுபவிக்கணும். நீங்கள் ஒரு கெட்ட விஷயம் செஞ்சீங்கன்னா, பாவம் செஞ்சீங்கன்னா, அதை சார்ந்து மறைமுகமாக வரக்கூடிய ஒட்டுமொத்த பாவமும் நீங்கள் தான் அனுபவிக்கணும். நம்ம அன்போட, கருணையோட, நன்றியுணர்வோட இருக்கும்போது நம்மக்கிட்ட எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் தோன்றாது. என் அன்பு உறவுகளே, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. அதனால் நம்ம விதைக்கும்போது நம்ம என்ன விதைக்கிறோம் அப்படின்றதில் ரொம்ப கவனமாக விதைக்கணும். அன்பால் இணைவோம், அன்பை பகிர்வோம், அன்பாகவே மாறுவோம். நன்றி.